நம்ம பிக் பாஸோட லைவ்ல வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கிராசரி எடுக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கொடுத்துருக்காங்க. நல்லா பசியில இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அதனால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்கா வந்து போச்சு. இருந்தாலும் இந்த ஒரு ஈஸியான டாஸ்க் நம்ம டெல் பண்ணணும்ல, அதனால தான் நான் டெல் பண்றேன். அண்ட் இந்த பிக் பாஸ் ஓகேங்களா, இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வந்து அந்த கிராசரி டாஸ்க்கான ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி அமைதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 18 பேர் ஓகேங்களா. மொத்தம் 18 பேர், ஒரு ஆளுக்கு வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ். மொத்தம் 18 பேருக்கு வந்துட்டு மொத்தம் வந்து 9,000 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. மொத்தம் வந்து 9,000 பாயிண்ட்ஸ். இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, 18 பேர் இருக்காங்களா, ஒவ்வொரு ஆளுக்கு 500 பாயிண்ட்ஸ் சொன்னேன். இது எப்படி அந்த பாயிண்ட்ஸ் வந்து டாஸ்க் விளையாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆஃப் ஆயில் பண்ணும் ஓகேங்களா. ஆஃப் ஆயில் வந்து அந்த உடையாம அந்த எல்லோ கரு வந்துட்டு உடையாம அந்த ஒரு ஆஃப் ஆயில் பண்ணும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அருணவா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு போட்டு இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா போட்டு இருந்தாங்க. அந்த போட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா, சௌந்தர்யா வந்து பயங்கரமா போட்டாங்க. சௌந்தர்யாவால வந்துட்டு பயங்கரமா ஒரு 500 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. பாவம் சௌந்தர்யா வந்து அந்த இது எடுத்து பார்த்தாங்க. கரெக்டா வந்துட்டு அந்த ஒரு கரண்டில இருந்து நழுவி கீழே அந்த இது போயிட்டு அந்த ஒரு எல்லோ கலர் வந்து உடஞ்சிருச்சு. இதனால வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இந்த ஒரு டாஸ்க் தான் வந்துட்டு கிராசரி எடுக்கிறதுக்கான ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எதுமோ ஒரு என்னடா கிராசரி எடுக்கிற கொஞ்சமாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கோடு இல்லாம இருக்குது, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டாஸ்கா, ஒரு பிசிக்கல் டாஸ்கா, கொஞ்சம் ஒரு வேற லெவல் டாஸ்கா வந்து கொடுப்பாங்க பார்த்தா ஒரு ஆஃப் ஆயில் டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவிட்டி மாத்தி இப்படி கொடுக்குறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. கிரியேட்டிவ் டீம் இருக்கும் போதாச்சும் வந்து பழைய டீம் இருக்கும் போதாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்லதா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து அப்படியே மாத்தி இப்ப ஆஃப் ஆயில் கொண்டு வந்துறாங்க. முன்னால வந்து கிராசரி எடுக்க போறதுக்குனாவே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பாலை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஒரு பாயில வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப டவுட்டாவே கிரியேட் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது யோசிக்கிறேன், என்னடா முன்னால பாலை வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், போன கிரியேட்டிவ் டீம்லாம் வந்து பாலை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க கிராசரி டாஸ்க்கு. இப்ப கிரியேட்டிவ் டீம் வந்து இப்போ புதுசா வந்த கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு பாயில வச்சு கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த டாஸ்க் வந்து எப்படி போயிருக்கு, எப்படி நல்லா இருக்குமா, இதெல்லாம் டாஸ்க் கொடுக்கலாமா அப்படிங்கறத மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.